ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சுவாமி எம்பெருமானார் திருவடிகளே சரணம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இந்த ஸ்லோகம் சுவாமி கூரத்தாழ்வான் அருளி செய்தது. யோ நித்தியம், யாவரொரு எம்பெருமானார் நித்தியம் எப்போதும் அச்சுத பதாம்புஜ, அச்சுதனுடைய திருவடி தாமரைகளாகிற ருக்ம யுக்ம வியாமோகதக அப்படின்னா பொன்னாகிற இரண்டிலும் அன்பு உடையவராய் தத் இதராணி திருநாயமேனே இவற்றுக்கு புறம்பானவற்றை துரும்பாக மதிக்கின்றவரும் தோ அஸ்மத் குரோர் எனது ஆச்சாரியரும் பகவதோஸ்ய எல்லா நற்குணங்களை உடையவரும் தயைக்க சிந்தோ தயா சமுத்திரமாகவே இருப்பவருமாகிய ராமானுஜஸ்ய சரணோ ராமானுஜருடைய இரண்டு திருவடிகளையே சரணம் பிரபத்தி உபாயமாக பற்றுகிறேன் என்கிறார் ஆழ்வான். இது குரு பரம்பரையை முதல் ஆச்சாரியன் தொடங்கி முடிவு வரை இந்த ஸ்லோகத்தில் உள்ளது. தர்சனத்தை கொடுத்த கூரத்தாழ்வான் தான் கண்ணிழந்திருப்பதைக் கண்டு சகியாத எம்பெருமானார் அனைத்து பலன்களையும் தரக்கூடிய பேரருளாளனை துதித்து கண் வேண்டும்படி நியமிக்க கூரத்தாழ்வானும் பேரருளாளனை தோத்திரம் செய்யும் போது இமையாத கண்ணை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் கூரத்தாழ்வான். பேரருளாளனான பெருமாளும் அப்படியே தருகிறேன் என்று கூற இதை கேட்ட எம்பெருமானார் பதறி ஓடி வந்து ஆழ்வான் முன் நிற்க, அப்போது இந்த ஸ்லோகத்தை கூரத்தாழ்வான் அனைத்து குணங்களாலும் பூர்ணராயிருக்கின்ற எம்பெருமானார் தன்னை அடைந்தவர்களை எந்த வகையிலும் நழுவ விடாத அச்சுதனுடைய திருவடிகளில் மிக்க ஆசையோடும் அதற்கு புறம்பான மற்ற விஷயங்களில் துரும்பாக மதிக்காதவரும் அறியாதன எனக்கு அறிவித்து உய்வித்தவரும் எல்லா ஆத்ம குணங்களும் நிரம்பியவரும் தயா சமுத்திரமுமான ராமானுஜருடைய இரண்டு திருவடிகளையே உபாயமாக பற்றுகிறேன் என்று எம்பெருமானே தந்தாலும் எதிரே நிற்கும் ஆச்சாரியனாகிய பெருந்தெய்வத்தின் திருவடியிலே நமக்கு உய்யும் உபாயமும் பேரும் ஆகும் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். ஆக ஆச்சாரியருடைய அபிமானமே நமக்கு உத்தாரகம். நாம் உஜ்ஜீவன அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆச்சாரியரை பற்றுவதுதான் உய்யும் வகை. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. சுவாமி எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.